ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நேற்று நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் விலாகு கிளாஸ் பற்றி இன்ட்ரொடக்ஷன் விலாக் போட்டோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸோட ஃபஸ்ட்டு டேயோட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட ஃபஸ்ட்டு டே விலாக் தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோங்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் அதுதான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ், ரெண்டாவது அப்பர் கேஸ் அண்டு லோயர் கேஸ், மூணாவது வவல்ஸ், நாலாவது கான்சனன்ட்ஸ், அஞ்சாவது ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ், ஆறாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஏழாவது என்ன அப்படின்னா ப்ரொனவுன் அண்டு அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கான்செப்ட்ஸ். வாங்க நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் நம்மளுக்கு 26 லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. A to Z வரைக்கும் மொத்தம் 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இதை சின்ன பிள்ளைங்களும் பார்க்குறாங்க, அவங்களும் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாஸையே ஆல்ஃபபெட்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. நான் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்பர் அண்டு லோயர் கேஸ். அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் ஏபிசிடி, லோயர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் ஏபிசிடி. இது நிறைய பேர் இப்போ வரைக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கிலீஷில் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் ஏபிசிடி, லோயர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஏபிசிடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5 இருக்குது நம்ம ஆல்ஃபபெட்ஸில். வவல்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள். வவல்ஸோட மீனிங் உயிரெழுத்துக்கள். இது மொத்தம் 5 இருக்குது. இப்போ நான் அதை உச்சரித்து காட்டுறேன். A, E, I, O, U. அகைன் சொல்கிறேன். A, E, I, O, U. அதாவது இந்த 5 தான் நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸோட வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹானரி வவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கௌரவ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒய். இந்த ஒய் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வேர்டோட மிடில்லையோ அல்லது எண்டுலேயோ வரும். அதாவது ஹானரி வவல்ஸாக இருந்தால் மட்டும் ஒரு வேர்டோட எண்டுலேயோ அல்லது மிடில், அதாவது கடைசியிலையோ இல்லைன்னா நடுவுலையோ தான் வரும். இதுதான் ஹானரி வவல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது கான்சோனன்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுலேயும் ஒரு ஒய் வரும். அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். உயிரெழுத்துக்கள்னால் வவல்ஸ். இந்த வவல்ஸ் இங்கிலீஷில் மொத்தம் 5 இருக்குது. AEIOU. இதுதான் வவல்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். அடுத்ததாக கான்சோனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க போகிறோம். கான்சோனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸில் மொத்தம் 21 இருக்குது. என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 இருக்குது இல்லையா, AEIOU. இது இல்லாமல் இருக்கிற ரிமைனிங் தான் கான்சோனன்ட்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் கான்சனன்ட் வவல்ஸு. ஸோ இதை இந்த கான்சனன்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெய் எழுத்துக்கள். என்ன சொல்லுவாங்க? மெய் எழுத்துக்கள். வவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்ஸ் அப்படின்னா மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நான் வவல்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், அங்கே வரும் ஹார்னரி வவல்ஸ் அப்படின்னு வரும், அதாவது கௌரவ உயிரெழுத்து அப்படி வரும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த கான்சோனன்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு ஒய் வருது. அப்போ அந்த ஒய்யை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லோ, யாட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த யாரு, அந்த மாதிரி
ஒய் வந்து ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு பேர் கான்சோனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். இதே மிடில்லையோ அல்லது எண்டுலேயோ வந்ததுன்னா அதுக்கு பேர் ஹார்னரி வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒய் வந்து ரெண்டுலேயுமே வருதுங்கிறத நீங்கள் வந்து டிஃபர் பண்ணிக்காதீங்க. ஸோ கான்சனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா மொத்தம் 21 இருக்குது. பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட். மொத்தம் 21 கான்சனன்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது என்னென்னா ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட். அதாவது ஆல்ஃபபெட்டில் இருக்கிற 26 லெட்டர்ஸை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம அதை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ எப்படி சொல்லணும்? ஏ. பி எப்படி சொல்லணும் அப்படின்னா பி பி அப்படி சொல்லணும். சி எப்படி சொல்லணும்? சி சி. அடுத்து டி டி. அடுத்து இ. அவ்வளோதான். ஈனா இ, அவ்வளோதான். எஃப் எஃப். அந்த எஃப்போட சவுண்டு எப்படி வரணும்னா ஈயும் எஃப்பும் சேர்ந்த மாதிரி வரணும். அதுதான் இ வந்து சைலண்ட் லெட்டரு, எஃப் வந்து நம்மளுக்கு வரும். ஓ எஃப் அப்படி சொல்லணும். அடுத்தது ஜி ஜி. அடுத்து ஹெச் ஹெச் அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? ஹெச். அடுத்து ஐ ஐ. அடுத்து ஜே ஜே. அடுத்து கே கே. அடுத்து எல் எல். இதுலேயும் அதே மாதிரி ஈயும் எல்லும் வரணும். இ வந்து சைலண்ட் லெட்டராக நம்மளுக்கு வரும். எல். அடுத்து எம். அடுத்து என் என். ஓ ஓ. பி பி. கியூ கியூ. அந்த கியூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சியூஇ. சி என்ன சொல்லுவோம்? கியூ. சியூஇ கியூ கியூ அப்படி சொல்லணும். அடுத்து ஆர் ஆர். அடுத்து எஸ் எஸ். அடுத்து டி டி. யூ யூ. வி வி. டபிள்யூ எப்படி சொல்லணும்? டபிள்யூ. அடுத்து எக்ஸ் எக்ஸ். ஒய் ஒய். அந்த ஒய் சொல்லும்போது நம்மளுக்கு இ லெட்டர் எப்படி வரும்? சைலண்ட்டாக வரும். ஒய். அடுத்து ஜெட். அடுத்து ஜெட் அப்படின்னா ஜி ஜி. இசட்டுக்கு மட்டும் 2 இருக்குது. ஒன்று ஜெட், இன்னொன்று ஜி. இந்த ப்ரொனவுன்சியேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த கிளிப்பை வந்து பொறுமையாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ தான் நம்ம ஒரு வேர்டாக படிக்கும்போது கூட நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியும். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே ப்ரொனவுன்சியேஷன் தான். அந்த வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாததுனால தான் அந்த இங்கிலீஷ் என்ன தெரியுது? தப்பாக தெரியுது. ஸோ இப்போ நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்சியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 1 இல்லை 2 இல்லை, ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதை உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராமர். இங்கிலீஷ் கிராமரோட பேசிக்கே வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான். இதை நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே இங்கிலீஷை நம்ம கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியும். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மொத்தம் 8 இருக்குது. இப்போ நான் அது என்னென்னு சொல்லிடுறேன். இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள் வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவுன். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு வந்து நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், இன்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன்ஸ். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன். ஸோ மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இதில் இருக்குது. இதோட டீட்டெயில், இது நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, இது எல்லாத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னங்கிறத நான்
அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு கிளாஸில் போடுறேன், விடாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொனவுன் அண்ட் அட்ஜெக்டிவ். ப்ரொனவுனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஐ, யூ, ஹி, ஷி, வி, தே. அட்ஜெக்டிவில் மை, யோர், ஹிஸ், ஹேர், ஆர், தேர். ஓகேவா? ப்ரொனவுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தரை மட்டும் சொல்கிறது, அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்க, இது வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், இது எல்லாத்தோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலாக ப்ரொனவுன் அண்ட் அட்ஜெக்டிவ்னால் என்னங்கிறத ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு டே கிளாஸில் வந்து நம்ம பேசிக்காக இங்கிலீஷில் என்னென்ன இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்தோம். இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, நம்ம நடத்துன இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்த போடுற கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட இந்த ஃபஸ்ட்டு டேவோட கிளாஸ் செக்ஷன் முடியுது. நாளைக்கு நம்ம டே 2ஓட கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.